யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி நான் பேசுகிறேன். இதை ஸ்கிப் செய்யாமல் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு வரலாற்று கண்டென்ட்டும் ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட்டும் உங்களுக்கு இருக்கும். தமிழ்நாட்டில் 1986 மே 14 மேல் சபை கலைக்கப்பட்டது. இதன் மூலமாக நிறையா பேர் அதிர்ச்சிக்கு ஆளாகி விழுந்துட்டாங்க. இதை செய்தவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் செஞ்சார் அதை? ஏன்னா பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்துக்கு தான் 1967 நின்றார். மேல் சபை மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் முதலமைச்சராகவே ஆனார். அப்படிப்பட்ட மேல் சபை கற்றோர்கள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்கள், மதிப்புமிக்க பெரியவர்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மதிப்போர் அவை. அது அப்படி சொல்லுவாங்க. அதை ஏன் செஞ்சார்? இதுக்கும் கலைஞருக்கு என்ன சம்மந்தம்? அதாவது திமுகவுக்கு என்னது? திமுக வெர்சஸ் அண்ணா திமுக தானே அதில் இருக்குது. ஆனால் இது ஒரு நடிகை சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இன்னைக்கு வரைக்கும் மேதகு உயிரோடு இருக்கிறாரா, நேதாஜி உயிரோடு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எப்படி போயிட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கு. அந்த சம்பவத்தை விருப்பு வெறுப்பின்றி நான் பதிவு செய்ய போகிறேன். இதை தோழர்கள் யாரும் இதை தவறாக எடுத்துக்கிடக்கூடாது. நான் உள்ளபடி நம்ம பேசுவோம். ஆனால் கிளைமாக்ஸில் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் கடைசியில். அதுதான் உண்மை. ஆனால் எல்லோரும் என்ன செய்வாங்க? எம்ஜிஆரை வெந்நீர் ஆடை நிர்மலா பிரச்சனை, அந்த நடிகை பிரச்சனை, இந்த நடிகை பிரச்சனை ஹேசியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கிளைமாக்ஸில் நான் சொல்கிறேன் பாருங்க உண்மை. அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அதோட தொடர்ச்சி வரும்போது தான் இருக்கும். சரி, ரைட்டு, வேண்டாம். மேல் சபையில் மாப்போசிக்கு கூட கடுத்த செய்திகளை பார்த்துருக்குறோம். அவருடைய புத்தகங்களெல்லாம் நாட்டுடைமையாக்கி மாப்போசிக்கு எப்படி உதவி செஞ்சார் எம்ஜிஆர் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். சரி, ரைட், இப்போ வச்சுக்கிடுவோம். யார் இந்த வெந்நீரை ஆட நிர்மலா? வெந்நீரை ஆடை நிர்மலாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு செய்தியிலேருந்து பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தானே, அது உள்ளே இருக்க செய்தியை நான் சொல்லிடுறேன். வெந்நீர் ஆடை என்கின்ற திரைப்படத்தில் வெந்நீர் ஆடை மூர்த்தின்னு ஒருத்தர் நடிகர் இருக்கார் இல்லையா, காமெடி நடிகர், அப்படின்னு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பாப்புல. அந்த நடிகர் கூட ஜெயலலிதா அவர்களும் நிர்மலா அவர்களும் 2 பேரும் ஒரே நாளில் அறிமுகம் ஆகுறாங்க. அதுதான் முதல் படம் அவங்களுக்கு. அப்போ இந்த படத்தில் 2 கதாநாயகிகள் இருக்காங்க. இதில் அடிமைப்பெண் மூலமாக எம்ஜிஆருக்கு கதாநாயகியாக ஜெயலலிதா ஆகிய உடனே அந்த அம்மா பெரிய ஸ்டார் ஆயிடுறாங்க. ஏன்னா எம்ஜிஆரின் கதாநாயகிங்கிற முறையில் அது பயங்கர ஸ்டார் ஆயிடுது. இப்போ எங்கேயோ போயிடுச்சு அந்த அம்மா. எங்கேயோ போய் கடைசியில் நாட்டை ஆண்டு அவங்க இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கட்டும், ஏன்னா எல்லாரும் தெரிந்த கதை. அப்படிங்கும்போது அப்போது ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு சக்தி மிக்க ஒரு நடிகரோடு நடிக்கும்போது அதில் இணை சேரக்கூடிய கதாநாயகிகளும் புகழ் வருவது இயற்கை. அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நடிகர் விஜய் கூட, அஜித்து கூட எந்த கதாநாயகி நடிக்க அவங்களுக்கு ஒரு 10 படங்கள் நீட்டாக அப்படியே வந்துடும். இப்போ என்ன நடக்குதுன்னா, கூட நடிக்கக்கூடிய அந்த நிர்மலாவுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல. அந்த அம்மா தெலுங்கு படம், மலையாள படம், கன்னட படம் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழில் ஒன்றும் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, எம்ஜிஆர் ரகசிய போலீஸ் 115 அப்படிங்கிற படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுத்து அது டைரக்டர் பிஆர் பந்துலு அவர் இயக்குறாங்க. இயக்கிய அந்த படம் பெரிய வெற்றியாகுது. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, வெந்நீர் ஆடை நிர்மலா ஒரு ஃபேமஸாக வந்துடுது. எம்ஜிஆர் கூட நடித்த உடனே அதோட வாழ்க்கை அப்படியே பிக்கப் ஆகி போயிட்டு இருக்குது. அந்த இதெல்லாம் இப்போ திடீர்னு திரைத்துறையில் ஒரு அலை மாதிரி வரும் தெரியுமா? பாரதி ராஜா உள்ளே வந்துடுவார், பாலச்சந்தர் உள்ளே வந்துடும், மணிரத்னம், சங்கர், இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி அப்படியே உள்ளே போகும்போது அந்த ஸ்டார் ஒரு பெரிய அளவில் போகும்போது அந்நேரம் போல் அவங்க என்ன பதிவு செய்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பிரமிளா, ஜெயசித்ரா, ஸ்ரீவித்யா, ஜெயசுதா அப்படிங்கிற நடிகைகள்லாம் 1973 ஒரு பெரிய புரட்சி நடக்குது. அதாவது கலைத்துறையில் புது புது கதாநாயகிகள், புது புது வேடம், கதைகள், பாரதி ராஜாவோட எழுச்சி அப்படிங்கிற மாதிரி கதாநாயகிகள்லாம் சேர்ந்த உடனே இந்த அம்மா அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. வந்த வேகத்திலே காணாமல் போயிடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள தன்னைத்தானே பெரிதாக நினைத்து கொண்டு தான் சம்பாதித்த காசுகளை வச்சு ஒரு சொந்த படம் எடுக்கிறாங்க, வெந்நீர் ஆடை நிர்மலா. அந்த படத்துக்கு பெயர் அவளுக்கு நிகர் அவளே அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த படத்தில் அந்த அம்மா 3 கேரக்டர் நடிக்குது. பாட்டி, மகள், அம்மா. இந்த 3 பாட்டி, அம்மா, மகள் கேரக்டரில் 3 கேரக்டரில் அந்த அம்மா நடிக்குது. சொந்தமாக சினிமா படம் தயாரிக்குது. இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணுன்னா, ப்ரொடக்ஷன் எல்லாம் போய் இருக்கிற நேரத்தில் கூட பிறந்த அண்ணனோடு அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சு போயிடுது. ஆக்சிடெண்ட்டில் நிர்மலா மட்டும் உயிர் பிழைக்கிறாங்க.
உயிர் பழைச்சி தப்பிச்சு அந்த அம்மா இருந்துருது. அது ஒரு பெரிய நஷ்டமாகுது. நஷ்டம் ஆகிறது என்ன ஆகுதுன்னா 1974 செப்டம்பர் 13 வந்து அந்த ரிலீஸ் ஆகுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே அட்டர் ஃப்ளாப் ஆகிடுது படம். ஏன்னா அப்போ தான் அவள் ஒரு தொடர்கதை படம்லாம் ரிலீஸ் ஆகி இருக்கிற நேரம், சமூக கருத்துக்கள் இருக்கக்கூடிய நேரம். அட்டர் ஃப்ளாப் ஆகி போடுது. ரொம்ப வறுமைக்கு போயிடுறாங்க. நான் மேல் சபை கதை தான் நான் சொல்கிறேன், பொலிட்டிக்கலாக சேர்ந்து தான் சொல்கிறேன். ஆனால் இதை சொல்லாமல் நீங்கள் அதை சொல்ல முடியாது. இப்போ உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி நட்டமாகி ஒரு பெரிய சிக்கலாகி கடனில் தவிக்கக்கூடிய சூழல் வரும்போது எம்ஜிஆர் தன்னோட படங்களில், அதாவது அவருக்கு கலவரமாக நடந்துக்கிட்டு இருக்குது, திமுகலேருந்து எம்ஜிஆரை விலக்கி அந்த பிரச்சனைகள் தனியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ இடையில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் இல்லையா, இதயக்கனி, ஊருக்கு உழைப்பவன், இன்று போல் என்றும் வாழ்க, மீனவ நண்பன் அப்படிங்கிற படத்துலலாம் அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கடன் அடையில் மேல் பிரச்சனை அது கூடிக்கிட்டே இருக்குது. என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு வந்து தெரியலை. போய் உதவி கேட்டு நிற்கிறாங்க. யார் யாருக்கோ செய்யக்கூடிய உதவி அவர்களுக்கும் போகணும்னு சொல்லி நினைக்க உடனே அவருக்கு வந்து ஒரு காரியத்தை பண்ணிடுறாரு எம்ஜிஆர். இப்போ அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டில் அப்படியே எம்ஜிஆர் வளர்ந்து வந்து முதலமைச்சர் ஆகிடுறார். முதலமைச்சர் ஆன உடனே மேல் சபையில் வந்து யார் இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன்ல, மாப்போ சிவஞானம்லேருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் வரைக்கும் அப்படியெல்லாம் இருந்த அவை. இந்த அவையில் வந்து மாப்போசியெல்லாம் லைவில் இருக்கிறார். அவர் அப்போ வரைக்கும் இருக்கார். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் அவங்களுக்கு உண்டு. அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, வெண்ணிராடை நிர்மலாவுக்கும் மேல் சபையை கொடுத்துட்றாரு. இப்போ பிரச்சனையாகுது. பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பெரிய அளவில் உள்ளே கொண்டு வந்து உட்காரும்போது இதில் ஆரம் வீரப்பன் உள்ளிட்ட தோழர்கள்லாம் இருக்காங்க. மேல் சபையில் இருந்தால் முதலமைச்சராகவே ஆகும்போது அமைச்சர் ஆகலாம் இல்லையா. அப்போ தேர்தலையே சந்திக்காமல் சில ஆளுகள்லாம் இருக்கிறது மாதிரி இப்போ வந்து ஆரம் வீரப்பன் இருக்கார் இல்லையா, அவர் தேர்தலையே சந்திக்காமல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சராகிறார் மேல் சபை மூலம்தான். அப்படிப்பட்ட சபை கொடுக்குற உடனே எதிர்க்கட்சிகளும் பத்திரிகைகளும் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கு. ஏற்கனவே வெண்ணிராடை நிர்மலாவுக்கு வந்து என்ன இருக்குன்னா, சால்வன்சி நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடன் பத்திரம், மஞ்சள் நோட்டீஸ்னு அப்படி கொடுத்தது வந்து எப்படி மேல் சபையில் உறுப்பினராகலாம். ஒரு பிரச்சனை கிளம்புது. இதை எம்ஜிஆர் எதிர்பார்க்கல, அந்த லேடி அதை வந்து எதிர்பார்க்க, நடிகை அதுக்கு என்ன தெரியும், எதிர்பார்க்கல. உதவி செய்யணுங்கிறதுக்காக அவர் செஞ்ச இதுதான் அது. கலைத்துறைக்கு சார்பாக இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இன்றைக்கும் உண்டு, எழுத்துக்கு தனியாக இருக்கும், கலைத்துறைக்கு தனியாக இருக்கும், எழுத்தாளர்களுக்கு அதாவது சிந்தனையாளர்களுக்குன்னு ஒரு தனியாக வச்சுருப்பாங்க கேட்டகிரி, நாடகங்களுக்கு இயலிசை நாடகங்களுக்கு தனியாக வச்சுருப்பாங்க. இப்படி பிரிவு இருக்கு இல்லையா. அந்த பிரிவில் கலைத்துறை மூலமாக இந்த அம்மா உள்ள போயிடுச்சு, மேல் சபைக்குள்ளே நியமிக்கப்பட்ட இதுகளாச்சு. இப்போ பிரச்சனை எம்ஜிஆருக்கு எங்கேருந்து வந்து சேருது அப்படின்னா, பாருங்களேன், வரலாற்றில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒன்று வந்து நம்மளை தாக்கிடும் பாருங்கள். இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு எப்படி மேல் சபை உறுப்பினராக ஆக முடியும்னு சொல்லி வழக்கு போட்டாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கல. வழக்கு போட்ட உடனே மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தது உண்மை, அந்த அம்மா கடனில் இருக்கிறது உண்மை, இதை எதிர்பார்க்கல உள்ளே இருக்கிற. சரி, என்னடா மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறா, கடன் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா எஸ்டிமேட். அன்றைக்கு 10 லட்ச ரூபான்னு இன்றைக்கி எத்தனை கோடிகள் நீங்கள் கணக்கு பார்த்துக்கோங்க அந்த கடன் ஒன்று. இது நடக்கிற சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா 1978-80 காலகட்டங்களில் அதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா 86 தானே போகிறாங்க. 78 காலகட்டங்களில் எம்ஜிஆர் முதலமைச்சராகி மேலவை உறுப்பினர்களாக நியமிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ இந்த பிரச்சனை நடந்து போயிடுது. இப்போ இந்த பிரச்சனை எங்கே வந்து முடியுது, 86 வரைக்கும் உள்ளே வருது. இப்போ வழக்குக்கு போன உடனே இதை எதிர்கொள்ள முடியாமல் வந்து தீர்ப்பு நமக்கு நெகட்டிவாக வரணும். உடனே அரசோட இதை தன்மானத்தை காக்கணும் இல்லையா. அப்போது வெண்ணிராடை நிர்மலா கொடுக்கக்கூடிய 10 லட்ச ரூபா பணம் இருக்கு இல்லையா, அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கட்டி பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. மஞ்சள் நோட்டீஸோடு வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. வெளியில் வந்துட்டாங்க. இந்த அம்மா மேல் சபைக்கு வந்துருச்சு. சரி, மேல் சபைக்கு வந்துருச்சுல்ல. இப்போ புது பிரச்சனை எப்படி உருவாக்குறாங்கன்னா, காசு பணமே இல்லாதவங்களுக்கு ஒரு உதவியும் பெற முடியாத ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த 10 லட்ச ரூபாய் பணம் கட்டினது யார் அப்படிங்கிற பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்க. இங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்கும். எம்ஜிஆர் மேலே பழி விழுவதற்கு காரணமாக இந்த சூழல் வருது. 10 லட்ச ரூபா பணம் கட்டினது யார்? அப்போ உன்ட்ட ஒன்றுமே இல்லை, உனக்கு யார் கட்டினா, உனக்கு யார் கடன் கொடுத்தா, உனக்கு யார் கடன் பத்திரத்தை எங்கே அப்படிங்கிற பிரச்சனை வந்து தான் எம்ஜிஆர் மேல் சபையை கலைத்து விட்டார் அப்படிங்கிற பிரச்சாரம் ஊர் ஃபுல்லாக போயிட்டுருக்கு.
இதை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டு தெரியுமா? இதே 1986 ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறார். ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் எல்லாமே தகவலெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய திமுகவோட எம்எல்ஏக்கள் மூலமாக ஓட்டெடுப்பு பெற்று மேல் சபைக்கு உறுப்பினராக வந்துடுறாரு. நல்லா கேட்டுக்கணும் எல்லாரும். வெண்ணிலடா நிர்மலாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமானது. இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக சட்டமன்ற உறுப்பினர் வாபஸ் வாங்கிட்டு கலைஞர் வெளியே போயிடுறாரு. போயிட்டு என்ன செய்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓட்டெடுப்பு மூலமாக மேல் சபை உறுப்பினராகி உள்ளே வந்துடுறார். உள்ளே வந்த உடனே என்ன சூழல் வருது அப்படின்னா, எம்ஜிஆருக்கெல்லாம் அது உடல்நிலை சரியில்லாத நேரம் 86. இப்போ என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராகக்கூடிய நிலைமை கலைஞருக்கு உருவாகுது. கலைஞர் கருணாநிதி. இப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இந்த திமுக டீம் பழி சொல்கிறது ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க. உடனே போயிட்டு லேடிஸ் ஜெயலலிதா வெண்ணிலாடை நிர்மலாவுக்காக மேலே கிளச்சிட்டார் அப்படி 10 லட்சம் பணம் கட்டியாச்சு. பணத்துக்கு உண்டான காரணத்தை சொல்லியாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி, அதுக்கு உண்டான தேர்வுன்னு அதுக்கு முடிக்கும் இல்லையா? இங்கிட்டு சைடில் ஒரு பொலிட்டிக்கல் வெர்ஷன் நடந்தது. அதுதான் கலைஞர் ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே எதிர்க்கட்சி தலைவராக மேல் சபைக்கு உள்ளே வரக்கூடிய சூழல் வரணுன்னே எம்ஜிஆர் பேரறிஞர் அண்ணாவிடமிருந்து கலைஞர் கூடையே இருந்து அரசியல் கற்றுக்கிட்டாள் இல்லையா? அப்போ எதிரிகளை அனைவரையும் ஒன்று சேர விடக்கூடாது, அதுவும் களத்துக்குள்ளே நம்ம ஒன்றா வைக்க விடக்கூடாது அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறார். எதிரிகளை ஒன்று சேர்த்து விட்டால் நம்மளை வீழ்த்திடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது? கலைச்சிட்டார். நாடாளுமன்றத்தை தீர்மானம் போட்டார். சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கள, எம்ஜிஆர் மீது இவ்வளோ தூரம் பழி போடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. எல்லாம் பண்ணதில்லை. 86 மே 14 தானே நாடாளுமன்றத்தை கலைச்சது. 87 எம்ஜிஆர் மேல் சபையை கலைச்சது. இப்போ 87 டிசம்பர் 24 எம்ஜிஆர் மரணம் அடைஞ்சிடுறாரு. இயற்கை எழுதிட்டார் இல்லையா? 89 தேர்தல் முதலமைச்சராக திமுகவின் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் ஆகிட்டார் இல்லையா? ஏன் அந்த மேல் சபை இன்னைக்கு வரை கொண்டு வரல? நீங்கள் அதை நல்லா யோசிக்கணும் தோழர்களே. நீங்கள் பழி சொல்வதற்காக நீங்கள் போய் வெண்ணிலாடை நிர்மலா அப்படின்னு சொல்லி பிரச்சனையெல்லாம் பேசினீங்க வச்சுக்கல. உதவிகள் எங்கே வேணாலும். அவர் சார்ந்த கலைத்துறை, அவர் வீடுகளில் 1000 பிரச்சனை இருக்கும். அவரோட சார்ந்த ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய திரைத்துறை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க செய்திகள் சொல்லியிருக்கலாம். எம்ஜிஆர் அவர்கள் உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் இது மட்டும் காரணம் அல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் ஏன் இப்போ வரைக்கும் மேல் சபை, இந்த நிமிடம் வரைக்கும் மேல் சபையை அமைக்கலாம்? அறிவார்ந்த தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள், சட்டமன்றத்திற்கு உள்ளேயே இன்று வரை போகாமல் தமிழ்நாட்டின் நலன்களை காத்து கொண்டிருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயலர் வைகோ போன்றவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக முழுமையாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனை போன்றவர்கள், சமூக நீதியை பற்றி முழுமையாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸை போன்றவர்கள், சந்திரனுக்கு நிலவுக்கு ராக்கெட் அனுப்பின மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய சயின்டிஸ்ட்டுகள், அறிவார்ந்த தமிழ் பெருமக்கள் நுழையக்கூடிய அந்த மேல் சபையை இன்று வரை நீங்கள் ஏன் உருவாக்கல? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதற்கான கவனத்தையும் அதற்கான ஆலோசனையும் ஏன் நீங்கள் இன்று வரை எடுக்கவில்லை? அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போ எம்ஜிஆர் மேலே பழியை மட்டும் நீங்கள் போடக்கூடாது இல்லையா? ஏன் இப்போயும் ஒன்றும் கெட்டு போகலையே? இப்போயும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தானே இருக்குது. அன்றைக்கு எம்ஜிஆர் கலைத்ததை இன்று ஏன் உருவாக்க முடியாது? பக்கத்தில் கர்நாடகாவில் இருக்கு இல்லையா? அதை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்காகத்தான் யூனிவர்சில் நான் இன்று பேசுகிறேன். சும்மா போய் ஒரு பொம்பளை புள்ளி மேலே போற்றக்கூடாது. எம்ஜிஆருக்கு என்ன அதான் தேவை? அவர் நினைத்தால் எதையும் வெளிப்படையாக செய்யக்கூடியது. பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? அதை நீங்கள் செஞ்சுருக்கணும் இல்லை தவறு. அதை மேல் சபையை கொண்டு வாருங்கள். அறிவார்ந்த பெருமக்களை, போராளிகளை சட்டமன்றத்திற்குள் செல்ல முடியாமல் மக்களுக்காக தன்னுடைய கருத்தை பொதுமக்கள் மத்தியில் வைக்காமல் அரசு மூலமாக கவனத்துக்கு சொல்லக்கூடுவதற்காக மேல் சபையை மீண்டும் கொண்டு வாருங்கள் என்பதை யூனிவர்சிட்டியில் பதிவு செய்வதன் மூலமாக பெருமை எடுக்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.